மாதத்துல எந்த அளவிற்கு விலை அதிகரிச்சிருக்கு? இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்ன? தங்கத்துடைய சூழ்நிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடந்த மாதம் ஒரு கிராம் 7150 ரூபாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7905 ரூபாய். ஒரு கிராமுக்கு 755 ரூபாய். ஒரு சவரனுக்கு 6040 ரூபாய். இது ஒரு பெரிய விலையேற்றம், மிகப்பெரிய விலையேற்றம் சொல்லலாம். ஏன்னா கடந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னா 12 மாதம் முடிவில் கூட ஒரு 10,000 ரூபாய் அளவு தான் தங்கம் விலை உயர்ந்தது ஒரு வருடத்துக்கே. இது இன்னும் 1.5 மாதம் கூட ஆகல. 35 நாட்களில் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் அளவுக்கு தங்கம் விலை ஒரு சவரனுக்கு உயர்ந்துள்ளது. இது பெரிய வாடிக்கையாளர்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் அமெரிக்க அதிபர்களுடைய திடீர் முடிவுகள், அந்த முடிவின் மீது உள்ள தீவிரம் போன்ற காரணங்கள். அதாவது ஒரு விஷயத்தை அவர் அறிவிக்கும் போது அதை தொலைநோக்கு பார்வையோடு பார்க்காமல் தற்காலிகமாகவே அது திடீரென்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் அது அவருடைய முடிவுகள் பெரும்பாலும் உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு முக்கிய விஷயங்கள் என்னன்னா, கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெக்சிகோவும் கனடாவும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள். அந்த நட்பு நாடுகளுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் மற்ற நாடுகளுக்கு இதுவே தீவிரமாக ஒரு நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் சைனா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% இறக்குமதி முதல் முறையாக விதித்துள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சைனாவும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% இறக்குமதி வரி விதித்துள்ளது. இது இரண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ முன்பு நடைபெற்ற போர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தளவாடங்களுக்கு கூடிய போர், அணு ஆயுதங்களுக்கு கூடிய போர். இப்பொழுது அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைத்து விட்டார்கள். இப்பொழுது வர்த்தக போர் தொடங்கி இருக்கிறது. இந்த வர்த்தக போரில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது ஒரு தனி பக்கம். ஆனால் இதில் முழுவதுமாக பாதிக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்தும் இந்த 800-900 கோடி மக்களும் இது பெருமளவில் பாதிப்பார்கள். ஏனென்றால் உலக பொருளாதாரம் இதனால் கீழ் நோக்கி போகும். அதனால் பெரும்பாலான முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது நுகர்வோராகட்டும் இவங்க எல்லாமே பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் உலக சந்தையில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய சில முடிவுகள், அதாவது முக்கியமான முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளிலிருந்து அகதிகளாக அமெரிக்காவுக்கு வந்துள்ள இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், அத்துமீறி நுழைந்தவர்களை மீண்டும் அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பும் என்பது அறிவிப்பு என்பதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமளவில் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல். இந்தியா ஒரு சிறந்த ஒரு நட்பு நாடு. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவிலிருந்து சென்ற அகதிகளாக சென்ற அல்லது அத்துமீறி நுழைந்துள்ள நபர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பவும் அதன் முதல் கட்டமாக இன்று அனுப்ப தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது அறிவிப்பு வந்திருக்கு. இது எல்லாமே உலக பொருளாதாரத்தை, ஏனென்றால் அமெரிக்கா முழுக்க முழுக்க மற்ற நாடுகளிலிருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களை நம்பி இயங்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு துணிச்சலாக இந்த முடிவு எடுத்திருக்கிறது என்றால் இது அமெரிக்க அதிபருடைய நீண்டகால திட்டம் இல்லை. இது குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக கருதப்படுகிறது. உலக பொருளாதாரம் பெருமளவில் பாதிக்கும். அதனால் தொடர்ந்து தங்கம் விலை உயரும். இன்னும் பார்க்க போனால் தங்கம் விலை இது இன்னும் உயரவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் பெரிய அளவில் உயர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பெரிய அளவுல உயர காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் எவ்வளவு விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு? எப்பவுமே ஒரு ஒரு சில காலகட்டத்துல கொஞ்சம் குறையிறது தங்கத்தோட எடுத்துட்டோம்னா கொஞ்சம் குறையும். அப்பப்போ கொரோனா காலகட்டத்துல உயர்ச்சு 40,000 வரைக்கும் போச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் 35,000 அப்படி வந்துச்சு. இதுல இந்த டைம் அப்படி ஏதாவது மறுபடியும் குறைய வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த விலை உயர்வு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ட்ரெண்ட் இருக்கும்? அதிகபட்சமா என்ன விலை வரைக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள போகும் நினைக்கிறீங்க? அதாவது கொரோனா காலத்திலேயே பெருமளவு தங்கம் உயர்ந்தது. மீண்டும் குறையுதுன்னு பாத்தீங்கன்னா சிறிதளவு தான் குறைஞ்சது. இந்த வருட துவக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சவரன் 57,000 ரூபாய் இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 63,000 ரூபாய் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. 6,000 ரூபாய் கூடியிருக்கு. அதனால இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிகவும் தீவிரமான ஒரு நடவடிக்கைகள் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகள் பல அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இப்படி எல்லாமே தொடர்ந்து ஏற்பட்டால் இது ஒரு பெரிய அளவில் உலக அளவில் பெரிய வர்த்தக போராக மாறி நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு அதனுடைய தாக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீது மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் உலகத்துடைய பெரிய மாற்று கரன்சியே தங்கம் மட்டுமே. அதனால் பெரும்பாலான முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது நுகர்வோராகட்டும் அல்லது முன்பெல்லாம் தங்கம் என்பது நீண்டகால முதலீடுக்கு உகந்தது அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாக இருந்தது. இனி வரும் காலங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், குறுகிய கால முதலீடுகளுக்கும் தங்கம் நல்ல ஒரு லாபத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியிலும் அல்லது முதலீட்டாளர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை 11% உயர்ந்துள்ளது.
இது தொடர்ந்து நீடித்தால் இது வந்து 20 மற்றும் 25% வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். இப்போ தங்கம் விலை அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்போ நகை கடைகள்ல பொதுமக்கள் தங்கம் வாங்குறது அப்படிங்கறது எப்படி இருக்கு? அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? அதாவது தங்கம் வாங்குவது முதலீட்டாளர்கள் மற்றும் வந்து தேவைக்கு வாங்கக்கூடிய நுகர்வோர்கள் இது ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சிடணும். முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து தங்கத்துடைய நடவடிக்கையில் தங்கத்துடைய விலையை வந்து கணித்து இதில் உடனடியாக முதலீடு செய்ய வேண்டும், அப்பொழுது நம்மளுக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது வாங்குறவங்க முதலீட்டாளர்கள். நுகர்வோர்கள் தங்கம் விலை உயர்ந்து விட்டது இன்னும் குறையுமா, பொறுத்திருந்து வாங்கலாமா அப்படிங்கிறது அவங்க சில காலங்கள் காத்திருப்பார்கள். அது இரண்டாவது ரகம். ஸோ இதுவும் அதுவும் வேறுபட்ட இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விற்பனையில் சிறிதளவு குறைந்துள்ளது. ஆனால் மீண்டும் இந்த விலை ஏறத் தொடங்கினால் நிச்சயமாக நுகர்வோர்களாகட்டும் அல்லது முதலீட்டாளர்களும் பெருமளவில் முதலீடு செய்ய தொடங்குவார்கள். இப்ப பொதுமக்களுக்கு நுகர்வோர் வாங்குறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இப்ப வாங்கலாமா இல்ல காத்திருக்கலாமா அப்படிங்கறது அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய நுகர்வோராகட்டும் அல்லது வந்து வாடிக்கையாளர், அதாவது நுகர்வோராகட்டும் அல்லது முதலீட்டாளராகட்டும் நிச்சயமாக இந்த விலையில் கூட தங்கத்தை வாங்கலாம். இதேதான் நான் வந்து 7,000 ரூபாய் இருக்கும்போதும் 7,100 ரூபாய் இருக்கும்போதெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக இந்த விலையில கூட தங்கத்தின் முதலீடு செய்யலாம், நிச்சயமாக பெரிய அளவில் வந்து லாபத்தை தரும் என்பது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக சொன்னேன், அமெரிக்க அதிபருடைய தேர்தல் அதனுடைய முடிவுக்கு பின்பு அவர் பதவியேற்கும் நாள் இது எல்லாமே கடந்த பின்பு தங்கத்தினுடைய விலை பெருமளவில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்பொழுதும் மீண்டும் வந்து நான் சொல்கிறேன், நிச்சயமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாம், தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் மீது முதலீடு செய்யலாம். தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்து கொண்டு போகும். இந்த வருடம் முழுவதுமே தங்கத்துடைய விலை உயர்வு மட்டும் ஒன்றே இருக்கும், வேற எதுவும் அதாவது குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் தொடர்ந்து உயரும். ஏன்னா முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது எவ்வளவு முதலீடு செய்கிறார்களோ அதனுடைய கணிசமான தொகையும் வெள்ளியின் மீது முதலீடு செய்வார்கள். அதனால் வெள்ளி மற்றும் தங்கம் ஒரு சேர பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தங்கம் விலை எப்பொழுதெல்லாம் உயர்கிறதோ தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் அது தொடர்ந்து உயர்ந்து கொண்டு தான் வரும். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க பார்க்கலாம், இந்த கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு குறைவாக இருந்த ஒரு கிராம் வெள்ளி இப்போ 107 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதன் மீதும் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9% வந்து விலை உயர்ந்துள்ளது. தொடர்ந்து விலை வந்து உயர்ந்து கொண்டு தான் வரும் வெள்ளியும்.